இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 43 வரை. அவனை விற்று விடுவோம். அவர்கள் அந்த குழியிலிருந்து யோசேப்பை தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். வசனம் 8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். யோசேப்பு தனது சகோதரர்களை சந்தித்து நலம் விசாரிக்கும்படி தந்தையால் அனுப்பப்பட்டான். இது ஓர் அன்பின் பணியாக இருந்தது. ஆனால் அவனுடைய சகோதரர்களோ அவனை வெகு தொலைவில் வரும்போதே பார்த்து அவனை கொல்ல திட்டமிட்டனர். ஏனெனில் யோசேப்பின் கனவு மற்றும் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பெருமை அவர்களை வெறுப்பால் நிரப்பி இருந்தது. திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை குத்தகைக்கு விட்டு புறதேசத்துக்கு போயிருந்த ஒரு தந்தை தனது மகனை அனுப்பிய கதையை புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அந்த தோட்டம் இஸ்ரவேல் என்பதையும் அந்த குமாரன் கிறிஸ்து என்பதையும் ஆண்டவரே மத்தேயு 21:38 கூறினார். அவர்கள் அந்த குமாரனை கொலை செய்தார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். ஆனால் இறையாண்மையுள்ள தேவன் அவர்களுடைய திட்டத்தில் குறுக்கிட்டார். அவர்களுடைய திட்டம் கொலையிலிருந்து கிணற்றில் தூக்கி போடுவதாக அமைந்தது. தேவன் அந்த கிணற்றில் தண்ணீர் இல்லாதவாறு பார்த்து கொண்டார். பல்வேறு பாடுகளையும் துன்பங்களையும் கடந்து வந்த எரேமியா போன்ற பெரிய தீர்க்கதரிசிகளால் கிணற்றில் போடப்பட்ட கசப்பான அனுபவத்தை சகித்து கொள்ள முடியும். ஆனால் யோசேப்பு போன்ற இளைஞனால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும்? தேவன் தகுதிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்க மாட்டார். ஆகவே அவனை காப்பாற்ற மீதியானிய வர்த்தகர்களை அந்த வழியே வரும்படி செய்தார். தேவனுக்கு முன்பாக அவர்கள் யாராக இருந்தார்கள் என்பதை மனிதருக்கு முன்பாக வெளிக்காட்டக்கூடிய நேரம் அரங்கேறியது. அவர்கள் தங்கள் சொந்த சகோதரனை புற இன வணிகரிடம் விற்றார்கள். யோசேப்பின் விலை 20 வெள்ளிக்காசுகள் மட்டுமே. ஓர் அடிமையின் விலையை காட்டிலும் கொஞ்சமும் அதிகமில்லாத கிரயம் இது. சகோதரர்களுடைய கைகள் அவனுக்கு விரோதமாக வேலை செய்தன. தேவனோ யோசேப்புக்காக தமது பணியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளே. எதிர்கால ஆசீர்வாதத்திற்காக தேவன் அவனை தயார் செய்தார். யூதாஸ் காரியோத்து கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக விற்றான். யூத தலைவர்கள் கிறிஸ்துவை மதித்த மதிப்பு இவ்வளவுதான். யூதாஸின் மூலமாக சாத்தான் வேலை செய்து கொண்டிருந்தான். மனிதர்களுடைய பொல்லாத கைகள் தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்தன. ஆனால் தேவனோ அதனூடாக தமது நித்திய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் அனைத்தும் நடந்தன என அப்போஸ்தலர் 2:23 வாசிக்கிறோம். தன் சகோதரனுக்காக தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக ரூபனையும், மகனுக்காக வஸ்திரங்களை கிழித்து கொண்ட ஒரு பாசமிகு தந்தையாக யாக்கோபையும் இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் இவர்களுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். யாக்கோபின் ஏமாற்றம் இன்பமாக மாறும். ஆண்டவரே, சகலமும் நன்மைக்கேதுவாக நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். ஆமேன்.